உங்களுக்கு சிலப்பதிகாரம் தெரியும், பூம்புகார் படமும் பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? சிலப்பதிகாரம் தான் பூம்புகார். அதில் இல்லாத 2 காட்சி அதில் வரும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். திருமணமான அன்றே கோவலன் போய் மாதவி நடனத்தை பார்த்துட்டு அவள் அழகில் மயங்கி அவளை விலை கொடுத்து வாங்கிட்டு போய் அவளோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்றான் அப்படிங்கிறது கதை. எல்லோரும் கேட்பாங்க, அது எப்படி கல்யாணம் ஆன அன்னைக்கே வீட்டில் மனைவி காத்துட்டு இருக்கப்போ முதலிரவு கூட இல்லை போய் யாரே ஒரு பொண்ணை கூட்டிவிட்டா மனுஷனாயான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒரு கற்பனை காட்சி வரும். காலப்பேடையும் கவிதை சாவியும்னு கலைஞர் ஒன்று எழுதியிருப்பார். வால்கா முதல் கங்கை வரைக்கு அடுத்து இதுதான் ஆந்த்ரோபாலஜி, மனுஷனுடைய வரலாற்றை சொல்கிற ஒரு பெரிய அற்புதம். அதில் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னென்ன இதெல்லாம் சேர்த்து எழுதுறீங்க, இதெல்லாம் நடந்துதான்? அப்பப்போ கதை இன்னும் கற்பனை செய்யணியா, அப்போ தான் சுவையாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போகும், போர் அடிக்கும் அப்படிம்பார். அது மாதிரி அந்த படத்தில் மாதவி நடனம் நடக்கிறப்ப எஸ்எஸ்ஆர் உட்கார்ந்துருப்பார் கோவலன். கொஞ்சம் தள்ளி வியாபாரத்திற்காக வந்து ஒரு யவன கிழவன் உட்கார்ந்துருப்பான். ரோம் நாட்டிலேருந்து வந்தவன், கை நிறைய ஒரு மூட்டை பணத்தை வச்சுக்கிட்டு. அதனுடைய பொருள் அந்த பொண்ணை ஏலத்தில் எடுக்க வந்திருக்கான். விட்டா அவன் வெளிநாட்டுக்காரன், அதுவும் வயசானவன், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான்னு கோவலன் வாங்கினானே தவிர வேறு காரணம் இல்லைன்னு ஒரு கற்பனை காட்சி. அடுத்து கடைசியாக மாதவியிட்டேருந்து பிரிஞ்சு வந்து தான் கண்ணகிட்ட வராருன்றது காவியம். ஆனால் இதில் முன்னாடியே ஒன்று வரும். கண்ணகியினுடைய தோழி போய் சொல்வாள், நீ இல்லாமல் அவள் வாடுகிறாள், வதங்குகிறாள், ரொம்ப வேதனையோடு இருக்கிறாள் என்கிற போது நிஜமாவா என்று பார்ப்பதற்காக வருவாங்க. வர்றப்ப அந்த அம்மா விஜயகுமாரி திண்ணல் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, வருகிற திசையை பார்த்து கொண்டு. கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒரு கோழி ஓடும், சூன்னு விரட்டிட்டு கதவை டமால் நடப்பாங்க. கதவை அடைக்கிறப்ப இவர் வந்து எதிரணிப்பார். நம்மை பார்த்து விட்டு தான் கதவை அடைக்கிறாள் என்று கோபத்தோடு திரும்பி போயிடுவார். இதுவும் கற்பனை காட்சி. இதெல்லாம் வந்து ஒரு கதையை எழுதுகிறப்பே அவர் எப்படியெல்லாம் கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த வள்ளுவர் கோட்டம், பூம்புகார் கலைக்கூடம், திருவள்ளுவர் சிலை என்ற வரிசையில் இந்த வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. அவசர நிலை காலம், ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஆட்சி கலைக்கப்பட்டு முதல் நாள் வரை முதலமைச்சர் ஆள் படை பரிவாரம். இன்றைக்கி வேலு பேசுகிறப்ப கூட சொன்னார், என்ன சொன்னார், நேற்று எங்களுக்கு சலாம் போட்டவங்களாம் இன்றைக்கி உங்களுக்கு போடுறாங்கன்னாரு. தட் இஸ் டெமோக்ரஸி. அதானே நடக்கும். அதே காரு இவங்களுக்கு போயிட்டுருக்கு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போகும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதெல்லாம் சாஸ்வதமே இல்லை. அண்ணா முதலமைச்சரானவுடனே கொண்டாந்து நாற்காலி, ஃபர்னிச்சர், சோஃபாலாம் போடுறாங்க. அண்ணி மாடி கொண்டு போயிட்டாங்க. வந்து எங்கே அதெல்லாம்ங்கிறாரு, மாடிக்கு போயிடுச்சு. அது வர்றவங்க போகிறவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கொண்டு வந்தாருமாங்க. அது மாதிரி முதலமைச்சராக இருந்த கலைஞர் தனித்து விடப்பட்டார். யாரும் பார்க்க போக முடியல, கட்சிக்காரர்கள் கூட நெருங்க முடியவில்லை. அவர் போகிற இடத்துல யாராவது உணவு கொடுத்தால் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டு மிசாவுக்கு வருவார்கள். என் கூட அப்படி ஒருத்தர் வந்தார். என்னையா தப்பு பண்ண? நான் ஒன்றுமே பண்ணங்க, ஒரு கடை வச்சுருக்கேன். எதுக்கே பிடிச்சாங்க? கலைஞர் வந்தப்போ சோறு போட்டேன்னு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு கொடுமையான காலம். அப்போ வள்ளுவர் கோட்டத்தை அவசர காலத்தில் திறக்கிறாங்க. கலைஞருக்கு 15வது வரிசையில் ஒரு இடம். அதை உருவாக்க காரணமான தலைவன் முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்புணுன்ற நாகரிகம் இல்லாமல், மரபு இல்லாமல், அது அந்த வஞ்சக அரசியல், ஒருவரை பழிவாங்கணுன்ற ஒரு கீழ்த்தரமான குணங்கள், நல்ல குணங்கள் எல்லாம் சிதைந்து போவதை சில பேர் நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது அவசியமே அல்ல. ஒருவர் நிலை தாழலாம், உயரலாம். வண்டி சக்கரம் சுழல்வது போலத்தான் ஜனநாயகத்தில் ஏற்றமும் இறக்கமும் வரும். அப்போ கலைஞர் உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். தன்னுடைய மகள் திருமணத்தை சென்று நேரடியாக பார்க்க முடியாத ஒரு தாய் அந்த போட்டிருக்கிற ஓலையில் இருக்கிற சின்ன ஒரு துவாரத்தின் வழியாக அதை பார்த்து ரசிப்பதை போல நான் கோபாலபுரத்து மாடியிலே உட்கார்ந்து வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுவதை பார்த்தேன் அப்படின்னு எழுதுவார். அப்புறம் 89 முதலமைச்சராகப்போ அங்கே தான் பதவி எடுத்தார். நான் இப்போ ஒப்பிட வர்றது, பெரியார் கல்லூரியை கொடுத்தார், மேடையில் இடம் தரவில்லை, எதிரே உட்கார வைத்தார்கள். கலைஞர் வள்ளுவர் கோட்டம் கட்டினார், உள்ளே அழைக்கவில்லை. ஆனால் காலம் மாறியது, மீண்டும் எங்கள் கைக்கு ஆட்சி வந்தது, சரித்திரமிக்க சாதனைகளை நிறைவேற்றினோம். இன்னைக்கும் அதுதான். இப்போ எங்கள்கிட்ட ஆட்சி மட்டும்தான் இல்லை, கட்சி வலிமையா இருக்கு. நீங்க எங்களோட இருக்கீங்க. மற்றவங்களாம் இருக்கும்பாங்க, அது கூட்டம். எங்களோடு இருப்பவர்கள் சிப்பாய்கள். ஆல் சோல்ஜர்ஸ்.
சாதாரணமான கடைக்கோடி தொண்டன் வரை ஒரு இராணுவ சிப்பாயை போல இருக்கிற கட்டமைப்பு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி வரும்னு நாங்கள் சொன்னால் ஏதோ எங்களுக்காக அல்ல, இந்த நாட்டை காப்பாற்ற, வலிமைப்படுத்த, மொழியை உயர்த்த, பண்பாட்டை நிலைநிறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடியும். அது பெரியார் போட்ட விதை, அண்ணா வளர்த்த உருவாக்கிய பாதை, கலைஞர் 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்து காத்ததை இன்றைக்கு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் வழி நடத்துகிறார். சட்டமன்றத்தில் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். இந்தி வேண்டாம் என்று அயன்புரத்தில் நின்று பேசுவதில்லை. இந்தி தான் வேண்டும் என்று எவர் சொல்கிறாரோ அவர்கள் முகத்துக்கு நேராக நின்று தமிழ்நாட்டில் நுழைய முடியாது என்று பேசுகிற துணிச்சலோடு அங்கே நிற்கிறோம். அவர்களுக்கு எங்களை பார்த்தால் மரியாதை தானே தவிர, முதலில் பயம் இருந்தது, இப்போ மரியாதை வந்திருக்கு. அதனால்தான் பிரதமர் கூட என்னை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வர்றபோது நான் ரொம்ப பண்போடு தான் சொல்கிறேன், கிண்டல்லாம் சொல்ல. நமஸ்கார் நமஸ்கார்ன்ட்டு சொல்லுவார் அவர். என்னை பார்த்தாலும் சிவா வணக்கம் அப்படிம்பார். நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப முன்ஜாக்கிரதையாக நான் ஒன்று கற்றுட்டு போயிருக்கேன், கேம் ஷோன்னு கேட்பேன். அது குஜராத்தியில் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே பூரிச்சு போயிடுவார். அவர் ஏன் தாய்மொழியில் பேசுகிறார், நான் அவர் தாய்மொழியில் பேசுகிறேன். ஆனால் இந்தியில் 2 பேரும் பேசலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆக எல்லா இடங்களிலும் கழகத்தின் வேர்கள் பரவி இருக்கிறது. இப்போ ஏற்பட்டிருப்பது இலையுதிர் காலம், மீண்டும் வசந்தம் வரும். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். அதற்கு வழிகாட்டுகின்ற நெறியாக, வலிமையாக எந்நாளும் கலைஞர் நமக்கு இருப்பார். அவர் நினைவை போற்றுவது அல்ல, அவர் எண்ணங்களை, மனதில் கனந்து கொண்டிருந்தவைகளை நிறைவேற்றுகிற பட்டாள வரிசை சிப்பாய்களாக இருப்போம் என்ற உறுதியை இந்த நாளில் ஏற்போம் என்று கூறி, இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. வேறு திசையிலிருந்து சில பேர் முனகுகிறார்கள், திராவிட இயக்கங்களின் ஆட்சி முடிந்து போய்விட்டது என்று. இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறவர்கள் காட்டுகின்ற கொள்கை தலைவர்களில் முதலிடத்தில் நிற்பது பெரியார் தான். அவர் இல்லாமல் இல்லை. இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று முழங்குகிறார்கள். அண்ணா இல்லாமல் அந்த கொள்கை இல்லை. சமூக நீதிதான் எங்களுடைய வழி என்கிறார்கள். கலைஞர் இல்லாமல் அது இல்லை. புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம் என்கிறார்கள். தளபதி அண்ணன் ஸ்டாலின் இல்லாமல் அதுவும் இல்லை. ஆக யார் எதை செய்தாலும் நாங்கள் தான் அங்கு இருப்போம். நாங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக முதலாக பொறுப்பேற்று அந்த தேர்தலில் பெரியார் அண்ணாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார். காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் வெற்றி பெற்றவுடன் அண்ணா நேரடியாக சென்று பார்த்தது பெரியாரை. பார்த்துவிட்டு இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னார். அப்பொழுது கூட்டணியில் இருந்த மூதறிஞர் ராஜாஜி, எங்களை ஏமாற்றி விட்டீர்களே என்று சொன்னார். அதற்கு அண்ணா ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னார், ஒரு முறை ஏமாற்றியதற்கு இவ்வளவு கோபப்படுகிறீர்களே, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றி கொண்டிருந்தீர்களே, நாங்கள் யாரிடம் போய் சொல்வது என்று சொன்னார். அதற்கு பின்னால் திருச்சி பெரியார் மாளிகையில் பொது உடைமை கட்சியின் தலைவர் ஜீவா அவர்களுடைய மகள் திருமணம் பெரியாருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திலே அண்ணா முதலமைச்சராக கலந்து கொள்கிறார். அதில் பேசுகிற போது அண்ணா சொல்கிறார்கள், பெரியார் என்பவர் ஒரு ஆசிரியரை போல, நாங்கள் எல்லாம் அவருடைய மாணவர்கள். மாணவர்கள் ஆசிரியருக்கு ஏதாவது காணிக்கை தர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நான் முதலமைச்சர் என்ற காரணத்தால் நான் பெரியாருக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன். என்ன பரிசு தெரியுமா? சுயமரியாதை திருமணத்தை நான் சட்ட ரீதியாக செல்லுபடியாக்கப் போகிறேன் என்று சொன்னார். உட்கார்ந்திருந்த பெரியார் எழுந்து நின்று 2 கரம் கூப்பி வணங்கி கண்கள் பணிக்க, ரொம்ப நன்றிங்கயா என்று ரொம்ப வார்த்தைகள் தடுதடுக்க சொன்னார். காரணம், சமுதாயத்திலே பரவியிருந்த மூடப்பழக்க வழக்கங்களின் அடையாளமாக திகழ்ந்த வைதிக முறை திருமணங்களை மாற்றி அமைத்து சுயமரியாதை திருமணங்களின் மூலம் தாய்மொழியிலே மணமக்களுக்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்லி வந்திருப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லுகிற அந்த சிறப்பான சாதாரணமான திருமண முறையை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அந்த திருமணத்தை மனமுவந்து மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளைகளுக்குள்ளே சொத்து பிரிவினை வந்து நீதிமன்றத்திற்கு போய் கேட்கிற போது நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு,
நீங்கள் யாருடைய சொத்தை கேட்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் தாய் தந்தை அல்ல என்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்குத்தான் பிறந்தோம் என்று சான்றிதழ் தருகிறார்கள். இல்லை, அவர்கள் இருவரும் கணவன் மனைவியே இல்லை என்று அடுத்த வார்த்தை வருகிறது. திருமணமாகி இருக்கிறது, புகைப்படம் பாருங்கள் என்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் சொன்ன பதில், நீங்கள் காட்டுகிற இந்த திருமணம் செல்லாத திருமணம். இந்து திருமண சட்டப்படி ஒரு திருமணம் சட்ட ரீதியாக செல்லுபடியாக வேண்டும் என்றால் அக்கினி வளர்க்க வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், 7 முறை வலம் வர வேண்டும், மாலை மாற்றி மங்கள நான் என்று பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. இவை எதையுமே நீங்கள் உங்கள் தலைவர் சொன்னார் என்பதற்காக செய்யாமல் இருந்தால் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. இது செல்லாத திருமணம். நீங்கள் முறைகேடாக பிறந்த பிள்ளைகளாகவே கருதப்படுவீர்களே தவிர முறையான தாய் தந்தையருக்கான பிள்ளைகள் என்ற அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வந்தது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள், பெரியார் உட்பட. ஆனால் திருமணம் நடப்பது மட்டும் நின்று போகவில்லை. இந்த சூழலில் தான் அண்ணா ஆட்சிக்கு வந்து சொல்கிறார், இதை நான் சட்ட ரீதியாக கொண்டு வருவேன் என்றவுடன் பெரியாருக்கு ஏற்பட்ட பூரிப்பு என்பது, அதனால்தான் திமுக அரசியல் இயக்கமாக முகிழ்த்தது. பெரியார் சொல்லிக்கொண்டே இருந்தார், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சட்டங்களை இயற்றுகிற இடத்திற்கு நாமே சென்றால் என்ன என்றுதான் அறிஞர் அண்ணா இதை அரசியல் இயக்கமாக தொடங்கினார். தொடங்குகிற போது அவர் சொன்னதைத்தான் தளபதி அண்ணன் ஸ்டாலின் வார்த்தைகளிலே சொன்னார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கிறீர்கள்? திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே வைக்க வேண்டும் என்ற போது அண்ணா சொன்ன பதில், திராவிடர் கழகம் என்ற அமைப்பு திராவிடர்களுக்கான அமைப்பு. ஆனால் நம்முடைய கட்சி என்பது திராவிடம் என்ற பூகோள பகுதியில் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்பு என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னார், இன்க்ளூசிவ் குரோத். அதே வார்த்தை தான் இங்கே வருகிறது. இங்கே எங்களுக்கு பாகுபாடு இல்லை. சிலர் எங்களை வேறுபடுத்தி பார்க்கலாம். சில பல காரணங்களினால் நாங்கள் மாடி வீட்டை இடித்து குடிசைகளுக்கு ஈடாக அவர்களை இழுத்து கொண்டு வரவில்லை, குடிசைகளை கோபுரமாக மாற்றினோம். அது அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. தாழ்ந்து கிடந்தவனை உயர்த்தினோமே தவிர உயர்ந்தவர்களை நாங்கள் தாழ்த்தவில்லை. அதுபோல நாங்கள் ஆட்சி உருவாக்கியது, அரசியல் இயக்கம் உருவாக்கியது எல்லாம் அதற்காகவே. அந்த சட்டத்தை அண்ணா கொண்டு வந்தார். அந்த சட்டம் கொண்டு வருகிற போது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை, சிலருக்கு தெரிந்திருக்கும். சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அதனுடைய முன் வடிவத்திற்கு பெயர் மசோதா என்பது. நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னால் அந்த முன்வடிவு உறுப்பினர்களுக்கு தரப்படும். அதை அவர்கள் படித்து பார்த்து அதன் அடிப்படையிலே விவாதிப்பார்கள். அதில் திருத்தங்கள் தரலாம். பல முக்கியமான சட்டங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது எல்லாவற்றிலும் நான் கொடுத்த திருத்தங்கள் இன்றைக்கும் நின்று பேசுகின்றன. அந்த அளவிற்கு முக்கியமான திருத்தங்களை அமைச்சர்களை விட அதிகமான கவனத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தந்திருக்கிறோம். பல பேருக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியாது. குடியுரிமை சட்ட திருத்தத்தில் நாங்கள் கொடுத்த திருத்தத்திலே தான் அதிமுக அடையாளம் காட்டப்பட்டது. இவர்கள் எப்படி அவர்களை ஏமாற்றினார்கள் அல்லது அவர்களுக்கு துணை போனார்கள் என்று. நீட் தேர்வு தொடர்பாக நான் கொடுத்த திருத்தத்தின் போது வெளிநடப்பு செய்தது அதிமுக. ஆதரவு தரவில்லை. எதிர்த்து போட வாக்களிக்க கொஞ்சம் யோசித்துக் கொண்டு வெளிநடப்பு செய்து அதை தோற்று போக செய்தார்கள். வேளாண் மசோதா வந்த பொழுதும் அப்படித்தான். இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட முன்வரைவை அண்ணா கொண்டு வருகிற முன்னால் இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களிடம் கொடுத்து பெரியாரிடம் காட்ட சொல்கிறார். பெரியார் சட்டம் படித்தவர் அல்ல, பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் அல்ல. ஆனால் மசோதாவை முதலமைச்சர் அவரிடம் கொடுத்து பார்க்க சொல்கிறார். அதை பார்த்த பெரியார் இதில் ஒரு திருத்தம் செய்யலாமா என்று கேட்கிறார். நன்றாக என்ன செய்யலாம் என்கிற போது அதில் ஒரு வார்த்தை வருகிறது, சம்பிரதாயங்களை தவிர்த்து மாலை மாற்றி மங்கள நான் அணிவித்தால் அது திருமணமாகும். கார்லண்டிங் அண்ட் டையிங் ஆஃப் தாலி என்று இருக்கிறது மசோதாவில். பெரியார் அந்த அண்ட் என்பதை அடித்துவிட்டு ஆர் என்று போடுகிறார். கார்லண்டிங் ஆர் டையிங் ஆஃப் தாலி, இந்த இரண்டில் ஒன்று செய்தாலே போதும், அது திருமணமாகும் என்று பொருளாகிறது. அதை கொண்டு வந்து கொடுத்த போதுதான் அண்ணா சொன்னார், இதற்குத்தான் நான் பெரியாரிடம் அனுப்பினேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா செய்த அடுத்த காரியம்,
தம்பி பிரசன்னா வழக்கறிஞர் இருக்கிறார், ரவி இருக்கிறார், இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். பொதுவாக சிவில் சட்டங்களுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பது கிடையாது. ஆனால் அண்ணா இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தபோது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்றால் சுயமரியாதை திருமணங்கள் இந்த நாட்டில் இனிமேல் நடந்தால் செல்லுபடியாகும் என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த திருமணங்களும் செல்லுபடியாகும் என்று கொண்டு வந்தார். இதற்கு பெயர்தான் சீர்திருத்தம். அங்கே தொடங்கியது வரலாறு. அதைத் தொடர்ந்து இருமொழி சட்டம் துணிச்சலோடு அண்ணா கொண்டு வந்தார். இந்த நாட்டில் இனிமேல் இந்திக்கு இடமில்லை என்று சொன்னார். ஆட்சி மொழி தொடர்பாக ஒன்றிய அரசு மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிற எல்லா தீர்மானங்களையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்று இந்த சாவர்னிட்டி ஆஃப் த அசம்பிளி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அறிஞர் அண்ணா. சட்டமன்றத்திற்கு என்று அதிகாரம் இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார், தேசிய மாணவர் படையிலே இந்தியிலே சொல்லப்படுகிற ஆணைகள் இனிமேல் நிறுத்தப்படும், ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று சொன்னதும் அண்ணா. தமிழ்நாடு பெயர் மாற்றம், இப்போது கேரளம் என்று கேரளாவை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். அதில் பேசுகிற போது நான் தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை பற்றி தான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். இந்த 3 சட்டங்களையும் நிறைவேற்றியதோடு அண்ணா மறைய நேர்ந்தது. முக்கியமான 3 சட்டங்கள். ஆனால் மறைவதற்கு முன்னால் சொன்னார், அதைத்தான் இங்கே சேகர் பாபுவோ மதிவதன் இங்கே பேசுகிற போதோ பிரியா பேசுகிற போதோ முன்னாள் விசி கோநாதன் பேசிய பொழுதோ எல்லோரும் சொல்லியிருக்க கூடும். அண்ணா ஒரு முறை பேசுகிறார், மனம் நொந்து பேசுகிறார். இந்த ஆட்சி நடப்பது மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை, கலைப்போம் என்கிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். முடியும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பலம் இருக்கிறது. ஆனால் ஆட்சியை கலைத்தாலும் வேறு எவரை கொண்டு வந்தாலும் நான் கொண்டு வந்த சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது. அதனால் வரை அண்ணாதுரை தான் திமுக இந்த நாட்டின் முதலமைச்சர் என்றார். அதுதான் இருமொழி கொள்கை. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியும் சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதே வரிசையிலே தான் இன்றைக்கு மதிவதனை சொன்ன பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை. நான் நிறைய நினைத்து கொண்டு வந்தேன். அவருடைய பேச்சு என்னுடைய மடை மாற்றியது. கலைஞருக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அவர் வெறும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அல்ல, வெறும் முதலமைச்சர் அல்ல, சட்டமன்றத்தில் உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார் என்பது அல்ல. இந்தியாவை ஆட்டி படைத்தார் என்பது வேறு. அவர் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர் என்றால் எழுத்து என்பதில் எத்தனை வடிவங்கள் உண்டோ அத்தனையிலும் எழுதியிருக்கிறார். கட்டுரைகள், புதினங்கள், கவிதைகள், மடல்கள் என்று சொல்லப்படுகிற மடல் இலக்கியம் என்று சொல்லுகிற கடிதங்கள், நாடகத்திலே வசனங்கள், திரைப்படத்திலே வசனங்கள், திரைப்படத்திலே பாடல்கள், நாடகத்திலே நடிகர் என்று எல்லா விதமான வடிவங்களையும் எடுத்தபோது ஒன்றிலே நிலையாக இருந்தால் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பதிலிருந்து அவர் என்றைக்கும் நழுவியது இல்லை. கடுமையான தத்துவங்களை மென்மையாக சொல்லக்கூடிய பாங்கினை அண்ணா தான் தொடங்கி வைத்தார். பெரியார் தந்த கசப்பான மருந்து தான் சமுதாயத்தின் நோய்க்கான மருந்து. அந்த கசப்பான மருந்தை அண்ணா தேன் தடவி கொடுத்தார் என்று சொல்வார்கள். கலைஞர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தார். உங்களுக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை காஞ்சியிலே பெரியார் பேசுகிற போது கடவுள் கல், கடவுள் உருவம் இல்லை என்றெல்லாம் கடுமையாக பேசுகிறார். எப்பொழுதும் போல கடவுள் இல்லை, அது அவருடைய முழக்கம். கூட்டத்தில் சலசலப்பு, கூட்டம் முடிகிறது. 2 நாட்கள் கழித்து அதே மேடையில் அறிஞர் அண்ணாவின் நாடகம் ஒன்று. அந்த நாடகத்தில் அண்ணா ஒரு மிராசுதாராக நடிப்பார். அந்த மிராசு உட்கார்ந்து இருக்கிற போது வேலையாள் வருவான், என்னப்பா ஒரு வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனா என்று கேட்பார். அதற்கு அவன் சொல்வான், தில்லையில் இருக்கிற என் பெருமான் நடராஜனை தரிசிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை எனக்கு. காசு இல்லை, வசதி இல்லை. என் ஊரார் கிளம்புகிற போது மூட்டையை தூக்கி வந்தால், உடன் துணை வந்தால் அழைத்து போவதாக சொன்னார்கள். நான் சென்று விட்டு வந்தேன், உங்களை அனுமதி கூட பெறவில்லை, மன்னியுங்கள் என்கிறான். அதற்கு முதலாளி சொல்கிறார், ஆண்டை என்றால் மிராஸ்தார், சரிப்பா சொன்னால் பரவாயில்ல, சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த நடராஜனை பற்றி சிறப்பாக சொல்கிறார்களே, நான் பார்த்ததில்லை, அவர் எப்படி இருப்பார் என்று கேட்கிறார். அதையெல்லாம் பார்க்க புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. சரி பண்ணலை, நீ தான் பார்த்து வந்திய சொல் என்கிறார். ஒரு காலை தூக்கி கொண்டு நடனம் ஆடுகிற நிலையில் நிற்பார் பாருங்கள்.
காண கண்கோடி வேண்டும். சரி, அவர் எப்படி நிற்பார்? நின்று காட்டு என்கிறார். நிற்கிற போது அவன் நிற்கிறான். நின்று விட்டு காலை வைக்கிற போது, இல்லைப்பா ரொம்ப பரவசமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் நில் என்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறது. காலை கீழே வைக்கட்டுங்களா என்று கேட்டான். இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் நில்லுங்கிறார். ஐயா காலை ரொம்ப வலிக்குதியா வைக்கிறேன். என்னப்பா உன் கடவுள் காலங்காலமாக நிற்கிறாரு, உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியலன்னா அது கல் நிற்குங்க, நான் எப்படிங்க மனுஷன் நிற்பேன்? கை தட்டினாங்க. பெரியாரிடம் போய் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன போது கல்லால் அடித்தார்கள், அண்ணா சொல்கிற போது கை தட்டுகிறார்கள் என்ற போது சொன்னார், நான் இந்த நாட்டு மக்களை முட்டாள் என்று நினைத்தேன், அடிமுட்டாள் என்று இப்போதுதான் தெரிகிறது என்று அவர் பாணியிலே சொன்னார். கலைஞர் மறக்க முடியுமா படத்தில் ஒரு பாடல் எழுதுவார், அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை. யாருமே கோபப்படவில்லை, கண்ணீர் தான் வெடித்தார்கள். காரணம், ஏழையின் துயரத்தை தீர்க்க முடியாமல் எப்படி ஆண்டவன் இருப்பதாக கருத முடியும் என்றுதான் எடுத்துக்கொண்டார்களே தவிர நாத்திக கருத்தாக அதை பார்க்கவில்லை. ஆக இப்படி திரைப்படத்தில் பாடல் எழுதுகிற போது, வசனங்கள் எழுதுகிற போது, கதையை உருவாக்குகிற போது எல்லாவற்றிலும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த வகையில்தான் பராசக்தி படத்திலேயே அதில் முக்கிய பாத்திரமாக வருகிற சில சகோதரிகளுக்கு நினைவிற்கும், நான் முன்பே ஒரு முறை கூறியிருக்கிறேன் அதை. கல்யாணி என்ற அந்த பெண்ணினுடைய பாத்திரம் மைய பாத்திரம். அந்த பெண்ணினுடைய அண்ணன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள், தந்தை எதிர்பாராமல் இறந்து போவார், கணவன் இறந்து போவான், நடுத்தெருவுக்கு வந்து நிற்பாள், கையிலே பணம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, கைக்குழந்தையோடு இட்லி சுட்டு வியாபாரம் செய்வாள். அதிலெல்லாம் வசனமே வரும், இவரை போன்றவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். பக்கத்து விட்ட பெண் வந்து இட்லி கடை வச்சு பிழைச்சிக்கலாமா அப்படிம்பாங்க. நான் கூட ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், நெப்போலியன் மாதிரி. நெப்போலியன் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூட வாசலில் இனிப்பு விட்டோடும் கடன் வாங்கிவிட்டு பின்னால் தேடினான், கிடைக்கவில்லை என்று சொல்வதைப் போல, நான் மிசாவிலே சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பின்னால் மாணவர் அரசியலை தனியாக இருந்து வீட்டுக்கெல்லாம் போகாமல் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் ஒரு இட்லி சுட்டு விற்கிற தாயிடம் பாக்கி வைத்தேன். அப்புறம் கொடுக்கல, திரும்பி நான் அந்த அம்மாவை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மனசில் அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இட்லி கடை வையின்னு சொல்கிறப்போ இந்த கல்யாணி அதிர்ச்சி அடைஞ்சு போய், என்னம்மா இட்லி கடையா அப்படிங்கிறப்ப கலைஞர் வசனம், தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். கணவனை இழந்த தாய்மார்கள் இட்லி கடை வைத்திருப்பார்கள், 4 பேருக்கு பசியாற்றுவார்கள், அதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை கண்ணியமாக நடத்திய காலம் அது. அந்த பெண் இட்லி கடை நடத்த முடியாமல் பலருடைய தொல்லை வரும், வேலை செய்ய போகிற இடத்தில் முதலாளியினுடைய துன்புறுத்தல் வரும். இப்படியே ஒவ்வொன்றாக வருகிற போது கடைசியாக வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று குழந்தையை தூக்கி ஆற்றிலே போட்டுவிட்டு இவள் குதிக்கிற போது போலீசார் பிடித்துக் கொள்வார்கள். குழந்தை காப்பாற்றப்பட்டுவிடும், கதையில் அது வேறு. ஆனால் நீதிமன்றத்தில் நிறுத்திவிட்டு நீங்கள் அதில் சிவாஜி பேசுகிற வசனம் மட்டும்தான் நினைவில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்மையார் ரொம்ப அலுங்காமல் குலுங்காமல் இருப்பார், முகத்திலே வாட்டம் இருக்காது, பதட்டம் இருக்காது. நீதிபதி கேட்பார், குழந்தையை கொன்றாயா? ஆம் கொன்றேன். ஏன் கொன்றாய்? என் குழந்தை, நான் கொன்றேன். அது எப்படி உன் குழந்தை என்றால்? வளர்க்க முடியவில்லை, கொன்றேன். ஏன் வளர்க்க முடியவில்லை? என்னால் முடியவில்லை. என் குழந்தை பாலுக்கு அழுதது, கொடுத்தால் இந்த வறண்ட மார்பில் என்ன இருக்கும்? நான் எங்கு போனாலும் என் உடலை கெட்டார்களே தவிர, என் மானத்தை கெட்டார்களே தவிர, என் பசியாற்ற என் உழைப்புக்கு மரியாதை தரவில்லை. இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ முடியவில்லை, நான் கொன்றேன். என் பிள்ளை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் தருவதற்கு? அதிரும் தியேட்டர். திரைப்படத்தில் கதாநாயகன் பெயர் வந்து பெரிதாக வந்த காலம், இயக்குநர்களின் காலம் வந்ததற்கு மாறி எடுத்தவுடன் கதை வசனம் மு கருணாநிதி என்று வந்ததே தலைவருடைய காலத்தில் இருந்துதான். அது மாதிரி ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் மாதிரி படத்துக்கு முன்னாடி தோன்றி அந்த கதையை பற்றி சொல்வார், அதுவும் அவருடைய பாணி தான். அப்படி அந்த பெண் அடுத்த வார்த்தை சொல்வார், ஒரு குழந்தையை கொன்றதற்காக என்னை இப்படி தண்டிக்க வருகிறீர்களே, 7 குழந்தைகளை கொன்ற நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நடத்துகிறீர்களே, அவளை என்ன செய்தீர்கள்? அந்த நாடகத்தை தடுத்தீர்களா என்று கேட்பாள். இது வசனம். உங்களில் யாருக்குமே நல்ல தங்காள் கதை தெரியாது, அது நடந்த கதை. என்ன நடந்த கதை?
நல்ல தங்காள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில், வாழ்க்கைப்பட்டது மானாமதுரையில். இப்போது போல எந்த தொடர்பும் போக்குவரத்து கிடையாது, வேறு எந்த தொடர்பும் இல்லாதது. திருமணமாகி போய் ரொம்ப நாள் அங்கேயே இருந்து வறட்சி, வானம் பொய்த்து போகும். இப்போது இருப்பதைப் போல நானும் விவசாயம் செய்கிறேன். ஆற்றிலே தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீரை எடுக்கலாம் என்று பம்பு செட்டை போட்டால் கரண்ட் இல்லை. எல்லோரும் மக்கள் அழுகிறார்கள், மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது என்று. மின்சாரமே இல்லை என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். பயிருக்கு உரம் போட்டாகிவிட்டது, பூச்சி மருந்து போட்டாகிவிட்டது. அது வாடி வதங்கி பார்த்தால் பரிதாபமாக நிற்கிறது, தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை. இது இன்றைக்கு இருக்கிற அவல நிலை, இன்றைய அரசியலோடு தொடர்புடையது. அதை பொருத்திக்கணும். நான் இங்கேருந்து மாறி அங்கே போக விரும்பல. அது மாதிரி வறட்சி அதிகமாகி மானாமதுரை நீண்ட காலமாக ரொம்ப பாதிக்கப்பட்டு கணவன் இறந்து போக 7 குழந்தைகள் அதுக்குள்ள. வேற வழி இல்லாமல் அந்த 7 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகிறாள். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ணனும் அண்ணியும் மட்டும் இருக்கிறாங்க. இப்படி பரிதாபமாக வந்து நிற்க தங்கையை பார்த்து அவன் பதறவில்லை. எங்கே வந்தன்னு கேட்குறான். என் நிலைமை அப்படி, கணவன் இறந்து விட்டான், நான் நாதியற்றோ, எங்கே போவேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காரணம், கதவுக்கு பின்னாடின்னு அண்ணி பேசுகிறாங்க. விடாத. மறுபடி மன்றாடுகிறாள், முடியாது என்கிறான். வீட்டில் வேலை செய்கிறேன், வேலைக்காரியாக இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு சோறு மட்டும். சொந்த பிறந்த வீட்டில் அவள் கெஞ்சுகிற போது அவன் சொல்கிறான், உனக்கு தான் கல்யாணத்தை போய் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டமே, இன்னும் ஏன் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறப்ப தான் அவள் பாப்பா சரியான உழைப்புக்கு பின்னாலும் பிள்ளைகளுக்கு உணவு இல்லாத நிலையில் மனம் நொந்து போய் 7 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி அவளும் தற்கொலை செய்து கொள்வாள். இந்த கதை அப்போ நாடெல்லாம் கிராமங்களில் நடக்கும். இந்த கதையை கலைஞர் எழுதினது 52. பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேணும்னு பெரியார் சொன்னது 1929. பொறுத்து 37 ஆண்டுகளுக்கு பின்னால் அண்ணா எப்படி காத்திருந்தாரோ அது மாதிரி முதலமைச்சராக கலைஞர் ஆன ஒன்று தான் என்ன பண்ணார், பிறந்த வீட்டு சொத்தில் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு. அப்போ எங்கே போகுது பாருங்க. 37 வருஷத்துக்கு முன்னால் பராசக்தி படத்தில் எழுதின வசனம் அதிகாரம் வர்றப்ப நடத்தி காட்டுறாங்க பாருங்க. அவங்க தான் தலைவர்கள். உள்ளத்தில் கனன்று கொண்டிருக்கின்ற கனவை, லட்சியத்தை வாய்ப்பு கிடைக்கிற போது, அதிகாரம் கிடைக்கிற போது நாட்டின் மாற்றத்திற்காக கொண்டு வருகிற எத்தனையோ ஒன்றில் இதுவும் ஒன்று. பெண்களின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவோ செய்தார். அவருடைய படங்கள், அவர் செய்த சாதனைகள். இப்போ இவங்க சொன்னோன்னே இன்னொன்று நினப்பு வந்தது. இதெல்லாம் இந்த இடங்களில் தான் நான் பகிர்ந்துக்க முடியும். நான் தனியாக பிரசன்னாகிட்டையும் வெற்றிக்கிட்டையும் நம்பிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத விட நிறைய பேசியிருக்கேன். அந்த பிள்ளைங்க எங்கிட்ட தயாரானவங்க, உங்கள்கிட்டையும் பேசணும். இப்போ நான் படித்த கல்லூரி திருச்சியில் இருக்குது, பெரியார் கல்லூரின்னு அதுக்கு பேர், பெரியார் ஈவேரா கல்லூரி. நான் தளபதி முதலமைச்சராக இருந்தப்போ சொல்லி அதை பெரியார் கல்லூரி அப்படின்னு மாற்றிட்டேன். ஏன்னா எல்லாம் ஈவிஆர் காலேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஆசிரியர் கூட சொன்னார், தந்தை பெரியார்னு மாற்றாதீங்க, அவன் டிபி காலேஜ்னு சொல்லிவிடுவான் அப்படின்னாரு. தந்தை பெரியார் கல்லூரின்னு தான் வச்சுருக்கோம். அந்த கல்லூரியை பெரியார் தான் கொடுத்தாருன்னா என்ன, திருச்சியில் நிறைய வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு சொல்லணும். ஒரு முறை பெரியாருடைய சிலை திருச்சியில் இருக்கு பாருங்கள், அதுதான் முதல்ல பெரியாருக்கு வைத்த சிலை. காமராஜர் முதலமைச்சராக இருக்க போது வைக்கணும்னு நினச்சி அண்ணா முதலமைச்சரான போது திறக்கிறாங்க. ஆனால் காமராஜரை புறக்கணிக்காமல் அவரோடு சாரட் வண்டிகளை வந்து அண்ணா அவர் தலைமையிலே திறந்து வைக்கிறார். அதுதான் அண்ணாவோட பெருந்தன்மை. அந்த சிலையில கண்ணாடி உடைஞ்சிருது. யாரோ உடைச்சிட்டாங்க, யாரோ கிருமியர் உடைச்சிட்டாங்க அப்படின்னு பரவுது. நாங்கள்லாம் போராட்டம் நடத்துகிறோம். மாணவர்கள் கல்லூரியில் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய ஊர்வலமாக போகிறோம். வழியெல்லாம் மாணவர்கள் போராட்டம். அந்த காலத்தில் இந்த மாதிரி தடைகள் இல்லாத காலம். போய் எங்கே போனோம், நேராக பெரியார் மாளிகைக்கு போகிறோம். ஐயா இருக்காங்க, அப்போ அம்மா தான் இருந்தாங்க, மணியம்மா. என்ன தம்பி, ஐயாவை பார்க்கணும். சரி, நாங்கள் போனது ஏதோ பெரிய பாராட்டு பத்திரம் கிடைக்க போகுதுன்னு போனோம். அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க, அவர் உட்கார்ந்துருந்தாங்க. ஐயா பக்கத்தில் நாய்க்குட்டியோட. யார் நீங்கள் எல்லாம்? காலேஜில் படிக்கிறோம். ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவானார்? இல்லைங்க, ஸ்ட்ரைக்கா? அதெல்லாம் தொழிற்சங்கம்லாம் நடத்தும், மாணவர்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் வேண்டியிருக்குன்னாரு. இல்லைங்கய்யா, உங்கள் கண்ணாடியை வந்து இந்த மாதிரி யாரோ உடைச்சிட்டாங்க, அதை எதிர்த்து நாங்கள் உங்கள் கல்லூரியில் படிக்கிறோன்றதுக்காண்டி நாங்கள் செஞ்சோம். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படி. என்னங்கய்யா?
இந்த ஊரில் கிறிஸ்துவர்கள், கத்தோலிக்கர்கள், புரட்டாஸ்டன்ட்டுகள் 2 பேருக்கும் ஒரு கல்லூரி இருக்கு தனித்தனியாக. இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு கல்லூரி இருக்கு. பிராமணர்களுக்கு என்று ஆண்களுக்கு ஒரு கல்லூரி, பெண்களுக்கு ஒரு கல்லூரி இருக்கு. ஆனால் கிராமப்புறத்தில் இருந்து வருகிற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஏழை பிள்ளைங்களுக்கு கல்லூரி இல்லையே அப்படின்னு போய் அரசாங்கத்திட்ட சொன்னேன். காசு இல்லைன்னாங்க. நான் மடியில் வச்சிருந்த காசை எனக்கு முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து கொடுத்தா நான் அதை திருப்பி கொடுத்துட்டு 3வது வகுப்பு டிக்கெட் வாங்கிட்டு அந்த மீதி காசை முடிஞ்சு வச்சால அந்த காசு, மாலைக்கு பதிலாக இவ்வளவு காசு தரணும் அப்படின்னு சொன்னால அந்த காசு, பேர் வைக்கணும்னு சொன்னால் பணம் வாங்கினால அது மாதிரி காசை 5 லட்சம் ரூபா காசு கொடுத்தேன். 9 ஏக்கர் நிலத்தை கொடுத்தேன். அதனால என் பேரை அந்த கல்லூரிக்கு வச்சாங்க. நீங்கள்லாம் படிக்கணும்னு சொன்னால் படிக்காமல் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே, உருப்படவே மாட்டீங்களான்னு கேட்டார். கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதில் ஒரு வரலாறு என்னென்னா, அந்த கல்லூரி திறக்கிறாங்க. பக்தவச்சல முதலமைச்சர் அவர் வாங்கி கொடுத்த கட்டடத்தோட கதை இருக்குது. அதை இப்போ நாங்கள் புதுப்பிச்சிட்டோம். எப்படி புதுப்பித்தோம்? சற்றேறக்குறைய அந்த கல்லூரியில் தான் நான் பிஏ, பியூசி, பிஏ, எம்ஏலாம் படித்தேன். நான் மிசாவில் கைதியாக போய் பரீட்சை எழுதுனதான் அந்த கட்டடத்தில், எம்ஏ படித்தது அந்த கட்டடத்தில். அதை இடிக்க போயிட்டாங்க, பழசாயிடுச்சுன்னு. அப்புறம் நான் அரசாங்கத்திட்ட சொல்லி, தம்பி தங்கன் தென்னரசுக்கிட்ட சொல்லி, தொன்மையான கட்டடங்கள், ஹெரிட்டேஜ் பில்டிங் என்ற பெயரில் ஒரு 6.5 கோடி கொடுத்துருக்காங்க. அதை புனரமைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஆசிரியர் ஐயா தான் அதை திறந்து வைக்கிறார். நான் ஒரு கலையரங்கம் கொடுத்துருக்கேன். பெரியாருக்கு ஒரு பெரிய சிலை எங்கள் சொந்த செலவில் வச்சுருக்கோம். மணியம்மையார் பேரில் ஒரு பெரிய கட்டடம் கட்டியிருக்கோம். கம்ப்யூட்டருக்கு பில்டிங் கொடுத்துருக்கோம். என்னென்னவோ இந்த காலேஜ் பாருங்கள் ஐஐடி மாதிரி இருக்கும். அது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கல்லூரி திறக்கிறப்போ கவனிங்க நல்லா, பக்தவச்சலம் முதலமைச்சர் திறக்கிறார். யாரோ உட்காந்துருக்காங்க, பெரியாரை முன்னாடி உட்காந்து வச்சுட்டாங்க. அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா கல்லூரி உங்களால் வந்தது, நீங்கள் கொடுத்த பணம், உங்கள் இடம், உங்களை கீழே உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னப்போ அவர் சொன்னார், நான் மேடையில் உட்கார வேண்டும் என்று பணம் கொடுக்கவில்லை, ஒடுக்கப்பட்டவர்களின் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பணம் கொடுக்கிறேன். அதுதான் அரசியலில், பொது வாழ்க்கையில் வர வேண்டிய பக்குவம். கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை எப்படி கட்டினார்னு உங்களுக்கு தெரியும். கனவு. தமிழனின் அடையாளம் திருக்குறள், திருவள்ளுவர். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அண்ணா காலத்தில் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதினார். எல்லா இடங்களிலும், தங்குமிடங்களில், பயணியர் விடுதிகளில், எல்லா இடங்களிலும் செஞ்சாங்க. அது மாதிரி வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குகிற போது, வள்ளுவர் கோட்டத்தை அவர் உருவாக்குறார். ஒரு சாதாரண குப்பை மேடாக இருந்ததை அவர் பெருசாக கட்டுறார். இப்போ நீங்கள் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரியில், அதுக்கும் ஒரு கதை இருக்குது. அது 133 அடி உயரம். காரணம் தெரியும் எல்லோருக்கும். 133 அதிகாரங்களின் அடையாளமாக அது. சுனாமி இந்தோனேசியா, அந்தமான் எல்லா இடத்துலையும் விளையாண்டு சென்னையிலலாம் பூந்து அங்கே போய் வள்ளுவர் காலை தொட்டுட்டு திரும்பி போயிடுச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அதைத்தான் கவிஞர் வாலி சொல்வார், மேகங்கள், காகங்கள் உட்காரத்தான் சிலை வைப்பார்கள், மேகங்கள் உட்கார சிலை வைத்தது நீதான் அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்வார். அந்த சிலை எப்படி வந்தது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது தலைவர்கள் மனசில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா கிடையாது, இவர் யார்கிட்ட பேசுகிறாரு, ஃபோன் பார்க்குறாருலாம் இல்லை, ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். எங்களுக்கும் தெரியும்ல, அது நாங்களும் பண்ணுற ஆள் தான். அது மாதிரி கன்னியாகுமரி கூட்டத்துக்கு போனோம்னா முடித்து விட்டு இரவு நேரத்தில் கூட்டத்துக்கு பின்னால் கடற்கரையில் போய் உட்காந்து கதைக்கிறதே எங்கள் வேலை. அந்த காலத்தில் இளைஞரணியில் இருந்த காலத்திலிருந்து, தளபதி நாங்கள்லாம் இருந்த நாட்கள்லேருந்து எங்களுக்கு வேலையாக தான் போய் கடற்கரையில் உட்கார வேண்டியது, கதை பேசுறது, பாட்டு பாடுறது, வரலாறுலாம் பேசுறது. இதை ஆரம்பித்து வச்சது கலைஞர் தான். அப்போல்லாம் கடற்கரையில் போய் உட்காருவாங்க, நிறைய பேசுவாங்க. அது தளபதியும் பண்ணியிருக்காரு. அது மாதிரி குமரி முனைக்கு ஒரு முறை போய் உட்கார்றப்ப வெறிச்சிக்கிட்டு இருக்கார் கடலை பார்த்து. என்ன ஒன்றும் பேசலை, என்ன சிந்தனையில் இருக்கார் அப்படிங்கிறப்ப இவர் சொல்கிறாரு, குமரி முனை இந்தியாவின் எல்லை, தமிழகத்தின் தொடக்கம். முதல்ல பழைய தமிழ்நாடு என்கிற லெமூரியா கண்டம் இருந்தது இந்த இடத்துல தான். முதல் சங்க இருந்தது அங்கே தான். கடல் கொண்டு போயிடுச்சு. இப்போது குமரி பாக்கி இருக்கு. இந்திய வரைபடத்தில் தெற்கு பகுதி குறுகி இருக்கிறது என்பார்கள். இல்லை, கூர்மையாக இருக்கிறது என்பதுதான் தமிழனுடைய கூர்மையான அறிவின் அடையாளம். அந்த இடத்துல கலைஞர் சொல்றார், தமிழனுடைய பகுதியாகிய இந்த தொடக்க இடத்தில் விவேகானந்தருக்கு மண்டபம் இருக்கு.
ஆனால் நமக்குன்னு எந்த அடையாளமும் இல்லைன்னு ஒருத்தட்டையும் காரணம் சொல்ல அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அதே மாதிரி இன்னொரு பாறை இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டார். அதை பார்த்து விட்டு தான் ரொம்ப சிரமப்பட்டு ஆட்சிக்கு வந்து 90ல் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சிலையை கலைஞர் எழுப்பினார்னா மனசுக்குள்ளேயே கணந்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த டிராவலர்ஸ் பங்களாவில் இடம் கிடைக்காம தளபதி நாங்கள்லாம் தவிச்ச காலம் இருக்குது. ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. யாருமே எம்எல்ஏ கிடையாது, யாருக்குமே ஒன்றும் கிடையாது. கட்சியிலையும் அப்படி தான், எங்களுக்கு நிலைமை அப்படி தான். அப்படி ஏங்கின காலம் மாதிரி அவர் முதலமைச்சராகிற காலம், நான் நாடாளுமன்றத்தில் இத்தனை முறை உறுப்பினராக இருக்கிற காலம்லாம் கணியுது. அது மாதிரி கலைஞர் சாதாரணமான ஒரு கழகத்தின் முன்னணியினராக பேச்சாளராக இருக்க போது பார்த்த அந்த நடைமுறைப்படுத்துகிறாரு. ஒரு சிலை வடிவத்தில் இன்றைக்கு நிற்கிது. வர்றவனுக்கு லேண்ட்மார்க் குமரியில் இருக்கிற வள்ளுவர் சிலை. அவர் பேரை யாராவது எடுக்க முடியுமா, மறக்க முடியுமா, தொட முடியுமா, மறைக்கத்தான் முடியுமா? அது மாதிரி இந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து பார்த்து கட்டுறாரு. ஒவ்வொரு பக்கமும் பூம்புகார் போய் பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கூடம் சிதைஞ்சு போய் இப்போ புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பூம்புகாரில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த சிலப்பதிகாரத்தின் எல்லா பக்கமும் இருக்கும். அதில் அந்த கதையே அந்த இதில் சில சின்ன சின்ன சிற்பங்களாகவே இருக்கும். அவர் ரொம்ப கற்பனை கலாரசனை உள்ள தலைவருங்கிறதுக்கு அந்த கடலை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டிவி கட்டினார். அங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறது. அதில் தான் இந்த பூம்புகார் வந்தது. இப்போ பூம்புகாருங்கிறப்ப அடுத்து அதையும் சொல்கிறேன். கலைஞரை பற்றி பேசுகிற நாளில் வேறு என்ன பேசுறது? கண்டவங்களை பற்றி பேசி வேணாம், வேண்டதை இதை பற்றியும் நான் பேச விரும்பல. நான் எப்போதும் தலைப்புக்குள்ளே நிற்கிறாள். இன்றைக்கி நான் அப்படியே நின்றுக்கிறேன். பிரசன்னா விட்டா அவர் பார்த்துக்குவார் தம்பி. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தம்பி சேகர் பாபுவை மீண்டும் ஒரு முறை பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.